ஆடை என்கிறது உங்களது தலைப்பு. ஆடை குறையும் போதெல்லாம் திரை அரங்கம் நிறைகிறது. ஆடை குறையும் போதெல்லாம் திரை அரங்கம் நிறைகிறது. ஆடை குறைந்த அந்த ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய கண்கள் தழும்புகிறது. சுருட்டி வைக்கப்பட்ட அவரது ஆடை சுருட்டி வைக்கப்பட்ட அவரது ஆடை எழுந்து சென்று பாடியது. அதை பாட வருகிறார் கவிஞர் சேவியர் அவர்கள். விழா தலைமை அன்புநாதர் ஆலய குரு பேரன்பிற்குரிய நண்பர் அருள் திரு அறிவர் அகஸ்டின் அவர்களே, முன்னிலை வகிக்கும் அடைக்கலநாதர் ஆலய குரு அருள் திரு அறிவர் ஜேக்கப் சுந்தர் சிங் அவர்களே, இறைவேண்டல் செய்த சகோதரர் பிரசாந்த் அவர்களே, அருள் திரு ஆலய சபை குரு திரு சாம்சன் ஞானராஜ் அவர்களே, கவிதை கேட்க வந்திருக்கும் கவிதை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். சிலுவை கழுத்தில் தொங்குவது கவர்ச்சிகரமானது, சிலுவையின் கழுத்தில் தொங்குவதே புரட்சிகரமானது. சிலுவை எனும் சிவப்பு பேனாவால் மனுக்குலத்தின் மீட்பை எழுதிய மனுமகனே, இறைமகனே, முதல் வணக்கம். எமை செதுக்கும் ஒளியே, செந்தமிழ் மொழியே, மகிழ் வணக்கம். ஊடகத்தின் வழியே மானுடத்தின் மாண்பை நிமிர்த்த முயலும் டிஜிட்டல் பேனாவே, தமிழின் தொன்மைக்கும் தமிழரின் தன்மைக்கும் தனித்துவ அடையாளமான கவிக்கடலே, கவியரங்க தலைவர் ஜான் தன்ராஜ் அவர்களே, இறையரங்குகளை திரையரங்குகளாக்குவோர் மத்தியில் திரையரங்குகளை இறையரங்குகளாக்கும் கேமரா கவிஞரே, காவிய கலைஞரே, தச்சனின் கதை வடித்த அப்பனின் சிற்பியே, பரிமள குப்பியே, பேராயர் திரு ஜோசப் மோகன்குமார் அவர்களே, தமிழ் தேசிய தும்பியே, இறை தேசிய தம்பியே, ஆழியிலும் குதிக்கலாம் உன் அன்பை நம்பியே, என் பணியின் பாதியே, என் உயிரின் மீதியே, அன்பு தம்பி கவிஞர் கவிபாஸ்கர் அவர்களே, இறையியலின் இயக்கம் அனுபவ ஆசான் அருட்கவிஞர் ஞான கருணாகரன் அவர்களே, வார்த்தை சித்தர் இறையேசு பக்தர் அருட்கவிஞர் இசக்கிராஜ் அவர்களே, அருட்கவிஞர் ஷைலா மேரி அவர்களே, குறுங்கவிதைகளிலும் குறும்பு கவிதைகளிலும் கொடிகட்டும் ஆசிரியர் ஜார்ஜ் அவர்களே, எல்லோருக்கும் இந்த மடித்து வைத்த கல்லறை ஆடையின் மகத்தான வணக்கம். ஆம், நான் கல்லறை ஆடை பேசுகிறேன். ஆடைகள் சத்தமிடுவதில்லை, ஆனால் அவை ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கின்றன. யாக்கோபு அணிந்த ஏசாவின் ஆடை சூழ்ச்சியின் கதையை சாட்சியாய் பேசுகிறது. பரிசளிக்கப்பட்ட பலவர்ண ஆடை பாரபட்சத்தின் கதையை பரபரப்பாய் பேசுகிறது. பாலை நிலத்தின் பல்லாண்டு பயணத்திலும் கிழியாத ஆடைகள் கடவுளின் கிருபையை பேசுகின்றன. ஆடைகள் அமைதியானவை, ஆனால் அவை பேச்சை நிறுத்துவதே இல்லை. விலங்கின் தோலெடுத்து மனிதனுக்கு முதல் ஆடையை தைத்தவரே ஆண்டவர்தான். நமக்கான கடைசி ஆடையான மகிமையின் ஆடையை அணிவிப்பவரும் அவர்தான். இப்படி விவிலியம் முழுவதும் ஆடைகளின் அணிவகுப்பு 1000 இருந்தாலும் நான் வித்தியாசமானவன். நான் மரணத்தோடு துயின்று வாழ்வோடு விழித்தெழுந்தவன். இயேசுவின் மரணத்தின் கடைசி கணத்தையும் உயிர்ப்பின் முதல் கணத்தையும் கண்டவன் நான் தான். கல்லறை காலியாய் கிடக்கிறது, ஆடைகளோ மடிப்பு கலையாமல் இருக்கின்றன. சிறகு விரித்த வண்ணத்து பூச்சி கூட்டை சுமந்து திரிவதில்லையே, சிறகு விரிக்கும் சிட்டுக்குருவி ஓட்டை சுமந்து பறப்பதில்லையே. சாவை உதறி எழுந்த இயேசு துணிகளை மடித்து வைத்து கடமையின் பாடத்தை கற்றுத்தருகிறார். தூக்கத்தை விட்டு எழும்பும் போதே போர்வை வடிக்க முரண்டு பிடிப்போர் மத்தியில் மரணத்தை விட்டு எழும்போதும் துணியை மடித்து தனியே வைக்கிறார். இன்னொரு முறை படிங்க சேவியர் அந்த வரிகளை. தூக்கத்தை விட்டு எழும்போதே போர்வை படிக்க முரண்டு பிடிப்போர் மத்தியில் மரணத்தை விட்டு எழும்போதும் துணியை மடித்து தனியே வைக்கிறார். படுக்கையில் ஆடையை மடித்து வைக்க பாடம் எடுக்கிறார். நான் இயேசுவை மடித்து வைத்து பின் இயேசுவால் மடிக்கப்பட்டவன். மடிக்கப்பட்ட துணி மீண்டும் வருவேன் என்பதன் யூத அடையாளம்.
உணவு மேடையில் எஜமான் துணியை மடித்து வைத்தால் மீண்டும் வந்து உண்பார் என்பது பொருள். தொலைதூரம் செல்லும் எஜமான் துணியை மடித்துவிட்டு சென்றால் மீண்டும் வருவார் என்பது பொருள். இயேசுவும் ஆடையை மடித்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். மீண்டும் வருவேன் எனும் நற்செய்தியை இயேசு மேடையில் அல்ல, ஆடையில் அறிவிக்கிறார். இயேசு மடிந்து விட்டார் என்பதை சிலுவை பறைசாற்றியது. இயேசு விடிந்து விட்டார் என்பதை கல் பறைசாற்றியது. இயேசு மீண்டும் வருவார் என்பதை நானே பறைசாற்றினேன். திறக்கப்பட்ட கல்லறை இயேசுவின் உடல் திருடப்பட்டதோ எனும் சந்தேகத்தை விதைத்தது. மடிக்கப்பட்ட ஆடையே மகிமையின் உயிர்ப்பை உறுதி செய்தது. ஏனெனில் திருட வருபவர்கள் அமர ஆடைகளை கழற்றுவதும் இல்லை, மடித்து வைத்து அழகு பார்ப்பதும் இல்லை. உணவை பகிர்வது சமத்துவ சித்தாந்தம், தன்னையே பகிர்வதுதான் இறைவனின் சித்தாந்தம். ஜீவன் போனபின் கல்லறைக்கு செல்வதுதானே உலக வழக்கம். ஜீவனே கல்லறைக்கு போனது இங்கே மட்டும்தான். மதம் அவரை மறுதலித்தது, அரசு அவரை அறைந்து கொன்றது. ஆனால் பேரன்பு அவரை விழித்தள செய்தது. மரணத்தின் படுக்கையை விட்டிறங்கி விடியலின் உடுக்கை அடிக்கிறார் இயேசு. மதத்துக்கு ஆபத்து, மதத்துக்கு ஆபத்து என கதறுவோர் மத்தியில் மதமே ஆபத்து என புரிய வைத்தது இயேசுவின் மரணம். இவன் மேல் குற்றமில்லை, எனவே கொல்லுங்கள் எனும் பிலாத்துகளின் வாரிசுகள் இன்றும் வாழ்கிறார்கள். புரட்டப்பட்ட கல் உயிர்ப்பின் நற்செய்தியை உறக்க சொன்ன முதல் அகரணை. கல்லே அவரை கட்டி வைக்க முடியாத போது ஆடை நான் எப்படி அவரை அடக்கி வைக்க முடியும்? அழகு. நான் மரணத்தை மூடியவன் அல்ல, மரணத்தை வென்றவரை மூடியவன். மறுபடியும் தேவைப்படாது என்று அறிந்தும் இயேசு என்னை மடித்து வைத்து மகிமைப்படுத்தினார். இயேசு அவசரப்பட்டு அலறியடித்து ஓடவில்லை, என்னை மடித்து வைத்துவிட்டு மெதுவாகவே வெளியே சென்றார். வாடகைக்கு எடுத்த கல்லறையை தூய்மையாய் திருப்பி கொடுத்த இயேசு தற்காலிக துணியையும் திருப்பி கொடுக்கிறார். ஆண்டவரே ஆனாலும் மண்ணுலகிலிருந்து எதையும் எடுத்து செல்ல முடியாது என பாடம் எடுக்கிறார். எல்லோரும் அவர் மரித்த சிலுவையை கொண்டாடுகிறீர்கள், அவர் மடித்த என்னை மறுதலித்து நகர்கிறீர்கள். பலிகளை கேட்கும் கடவுளரின் தேசத்தில் பலியாய் வந்த கடவுளை சுமந்தவன் நான். நான் புரட்சியின் சிவப்பை சுமந்த அமைதியின் வெள்ளை. குருதி கசிந்த உடலை சுமந்து கிருபை கசியும் உடலை விடுவித்தவன் நான். அவர் காயங்களை மூடினேன், அவர் உங்கள் காயங்களை மூடுவதற்காக. சிலுவை அநீதிக்கு எதிராய் நாட்டப்பட்ட சிவப்பு கொடி, நான் நீதிக்கு வழிவிட்ட மீட்பின் செடி. சிலுவை ஒரு நீதிமன்றம், நான் அதில் விடுதலை பத்திரம். சிலுவை ஒரு போராட்ட களம், நான் அதில் வெற்றி கொடி. சிலுவை கடைசி மூச்சின் கருத்த அவமானம், நான் முதல் மூச்சின் வெள்ளை வெகுமானம். சிலுவை துயரத்தின் காட்சி, நான் மகிமையின் சாட்சி. வேடிக்கை மனிதர்கள் இயேசுவின் மரணத்தை கண்டார்கள், தேடிய மனிதர்களே என்னை கண்டார்கள். என்னை தீண்டாமை பட்டியலில் சேர்க்காதீர்கள், நான் இயேசுவால் தீண்டப்பட்டவன். என்னை தொட்டால் தீட்டு என்பது பரிசேயரின் கணக்கு. என்னை தொட்டால் தீட்டு என்பது பரிசேயரின் கணக்கு. என்னை தொட்டவரை தொட்டால் மீட்பு என்பது பரிசுத்தரின் கணக்கு. அங்கு ஆலய திரைச்சீலை கிழிந்தது, இங்கு ஆண்டவரின் திரைச்சீலை மடிந்தது. அது கிழிந்ததால் நினைக்கப்படுகிறது, இது மடிந்ததால் மகிமை பெறுகிறது. போவாசின் மூடிய ஆடை ரூத்துக்கு அடைக்கல அடையாளம். இயேசுவின் மடிக்கப்பட்ட ஆடை மனுக்குலத்திற்கே அடைக்கல அடையாளம். ஆதாமின் பாவம் அவரை ஆடை அணிய வைத்தது, ஆண்டவரின் புனிதம் ஆடைகளை இழக்க வைக்கிறது. எலியாவின் ஆடை நீரை இரண்டாய் பிளந்தது, இயேசுவின் ஆடை மரணத்தையே இரண்டாய் பிளந்தது. குருதி புரண்ட ஆடைக்கா என்று வீரர்கள் சீட்டு போட்டார்கள். மகிமை புகுந்த ஆடையை விட்டு விட்டு ஓடிப்போனார்கள். இயேசு மேனியின் ஆடையை மடித்து வைத்தார், நீதியின் ஆடையை விரிப்பதற்காக. மரணத்தின் ஆடைகளை அவர் அவிழ்த்து விட்டார், நாம் நிலைவாழ்வின் ஆடைகளை அணிந்து கொள்ள. புரட்டப்பட்ட கல் உலகம் பார்ப்பதற்கானது, மடிக்கப்பட்ட ஆடை பார்த்தவர்கள் நம்புவதற்கானது. கல்லறை அவரை வைத்ததன் அடையாளம், ஆடை அவர் வைத்ததன் அடையாளம். இயேசு சாவை தவிர்க்கவில்லை, தகர்த்தார். தப்பிக்க முடியாததால் பலியாகவில்லை இயேசு, நாம் தப்பிக்க வேண்டும் என பலியானார். கல்லறைகள் காலியாய் இருப்பதில்லை, அவை மரணித்து போனவற்றின் மிச்சங்களை ஜீரணித்து கிடக்கும். இங்கே ஒரு கல்லறை மரணத்தையே ஜீரணித்து கிடக்கிறது.
மடிந்தவரே மடித்து வைத்தது வரலாற்றில் ஒரே ஒரு முறைதான். நான் இறந்தவரை சுருட்டி வைத்து உயிர்த்தவரால் சுருட்டி வைக்கப்பட்டேன். நான் அவரிடமிருந்து பிரிந்த உடை அவருக்கான பிரியாவிடை. நானே உயிர்ப்பின் முதல் சாட்சி. நான் வெற்று ஆடை அல்ல, வெற்றி ஆடை. உயிர்ப்பு கவிதையின் முதல் வரி என்னில் தான் எழுதப்பட்டது. வரலாற்றில் எத்தனையோ வசீகர ஆடைகள் சடலங்களோடு புதைந்திருக்கின்றன. ஆனால் என்னை போல யாரும் விடைகளோடு விழித்தெழுந்ததில்லை. நான் மரணத்தில் சுற்றப்பட்ட போது மனமுடைந்தேன், மனுமகனால் சுற்றப்பட்ட போது மகிமை அடைந்தேன். கல்லறைக்கு வெளியே நின்று இயேசு அழைத்தது லாசரின் கதை. கல்லறைக்கு வெளியே நின்று இயேசு அழைத்தது லாசரின் கதை. கல்லறைக்கு வெளியே வந்து இயேசு அழைத்தது மீட்பின் கதை. லாசரின் கதை மரணத்தின் மீது இயேசுவுக்கு ஆற்றல் உண்டு என்பதை நிரூபித்தது. இயேசுவின் கதை இயேசுவின் மீது மரணத்திற்கு ஆற்றல் இல்லை என்பதை நிரூபித்தது. சரித்திரத்திலேயே கல்லறைக்கு வெளியே போட்ட தாழ்பாலை உள்ளிருந்து திறந்தது இங்கே மட்டும்தான். ஏதேனில் விலங்கின் பலி ஆதாமுக்கு ஆடையானது. கல்வாரியில் இறைவனின் பலி மனுக்குலத்திற்கே ஆடையானது. ஆதாமின் ஆடை பாவம் நுழைந்தபின் ஒடுக்கப்பட்டது. இயேசுவின் ஆடை பாவம் அழிந்தபின் மடிக்கப்பட்டது. யோசேப்பின் ஆடை பாவம் என்னை சாகடிக்கும் என அலறியது. இயேசுவின் ஆடை பாவத்தை நான் சாகடித்து விட்டேன் என கூவியது. நான் இயேசுவின் உடலை மூடிய ஆடை, இல்லை இல்லை, இயேசுவின் உயிர்ப்பை சூடிய ஆடை. நன்றி. சுருட்டி வைக்கப்பட்ட ஆடை என்ற தலைப்பு கொடுத்ததால் கவிஞர் சேவியர் அவர்கள் அதை கிழி கிழி என்று கிழித்து விட்டார். எவ்வளவு அருமையான கவிதை வரிகள்! வெளியே போட்ட தாழ்பாலை உள்ளே இருந்து திறந்தவர். வைர வரிகளாக இது இருக்கிறது. ஒவ்வொரு கவிதை வரிகளுமே ஒரு வைரத்தை நாம் வைத்து அடை காப்பது போல அவருடைய கவிதை வரிகளை அடை காக்க வேண்டும்.